இதுதான் வந்து இது ட்ரோன் வியூ ஆஃப் கயாக்கிங். மழை பெய்யுது. பத்ரே, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? என் எக்ஸ்பீரியன்ஸோட இவன் எக்ஸ்பீரியன்ஸா பாவம் பயமா இருக்கு. கூட இருக்கிறது பீச்சுக்கு போயிட்டு வந்தோம். நல்ல மழை. இப்போ வந்து அதை முடிச்சுட்டு இப்போ மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் வந்து என்னப்பா அது கயாக்கிங் அதுதான் பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். மழை பெய்யுற மாதிரி இருக்காங்க பாருங்களேன். கிளைமேட் ஆக்சுவலாக வந்து ஆகஸ்ட்லலாம் வந்தீங்கன்னா மான்சூன் டைமு. ஸோ மழை இருக்கும், ஒரு 50% சான்ஸ் ஆஃப் ரெயின் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் கிளைமேட்டு. நான் ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போ அப்படி தான் இருந்துச்சு. இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பர் பீச் இருக்குது. நான் வந்து நாளைக்கு ஏர்லி மார்னிங் அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த பீச் வியூ அப்புறம் சன்செட்டுக்கு ஒரு வீடியோ எடுத்தேன். ரெண்டையும் ஒரே வீடியோவாக போடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கயாக்கிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம். வாங்க நம்ம வந்து கிளம்புவோம். கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்குது. வந்துட்டோம். கயாக்கிங் எல்லாம் சேமாக தான் இருக்கும். வா செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி கயாக்கிங் வந்து ஏதோ பண்ணுறாருல இந்த மாதிரி ஒரு ஆளாக பண்ணும் போல் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. இடமே அழகாக இருக்குது ஆக்சுவலாக. வாவ். இது ஆழம் இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 அடி தான், முட்டி வரைக்கும் தான் இருக்குமா. பெருசாக ஆழம் இல்லை. ஸோ அவ்வளோ ரிஸ்க்லாம் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. போட் ஏய் ஒன்றும் ஆகாது போ. ஏய் அவர் பிடிச்சிட்டு தாண்டா இருக்காரு, பயப்படாதரா. அவர் பிடிச்சிட்டு தாண்டா இருக்காரு, ஒன்றும் ஆகாதுரா. 1 லட்ச ரூபா. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக கிளைமேட்டு. இந்த கிளைமேட்டுக்கு கயாக்கிங் போட்டிங் எது பண்ணாலும் இந்த மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் போகும்போது சூப்பராக இருக்கும். என்னாச்சு? மழை தூருது. அது சொல்லி கொடுக்குறாங்க எப்படி எடுக்கிறது. டிங் 4 பேருக்கு 4 துடுப்பு. குடிச்சுக்கோங்க. ஓஹோ மழை பெய்யுது. நைஸ் நைஸ் நைஸ். மழை பெய்யுது. வாங்க 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 வாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதே மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் உள்ளே ஓடிட்டாங்க. ரெயின் கோட் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம கேரளாவில் பார்த்துருப்பீங்க, ரெயின் கோட்டு கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி தான் ரெயின் கோட் வச்சுருக்காங்க. பிரச்சனை இல்லைங்க. ஃபோனு வாட்டர் ப்ரூஃபு,
கோபுரோ வாட்டர் ப்ரூஃபு என்ன மைக்கு வாட்டர் ப்ரூஃப் இல்லை, மைக்கு நனையாமல் இருக்கணும். இதுதான் வந்து இது ட்ரோன் வியூ ஆஃப் கயாக்கிங் ஏரியா. நல்லா இருக்கு. ஓ ஓ ஓ ஹெவியாக ரெயின் இருக்கு, செம மழை, ஹெவி மேக்ஸ் ரெயின் வந்து செம்ம ஹெவி ஆயிடுச்சு. வந்து இறங்கினோடனே மழை, உள்ளே போகலான்னு இருந்தோம், அதுக்குள்ளே சரியான மழை வந்துருச்சு. பாருங்க டான்ஸ் ஆடின்னு ஓடி வர ஒருத்தர். இல்லைடா கார் உள்ளே ஓடிடலாமான்றேன், காருக்குள்ளே ஓடிடலாமா? ரெயின் கோட் கிடைக்காம நின்று இருக்கேன், அங்கே ஜாலியாக ரெயின் கோட் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதாவது ரெயின் கோட் காலி ஆயிடுச்சா, காரில் கூட வச்சுருக்காங்க, இவ்வளோ நேரம் யாராவது சொல்லலை. அப்பா என்ன இந்த அடி அடிக்குது. ஓ அதாவது கொடையை வச்சுக்கிட்டு என்னை நினைய விட்டுருக்காங்க. இப்போ தான் தோணுச்சு, ஏன்டா காரில் தான் கொடை இருக்கேடா கொடுங்கடா அப்படின்னு. லெட்ஸ் கோ. இப்போ போய் நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். மழை ஸ்லோ ஆயிடுச்சு, போட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான் இருந்தோம், அதுக்குள்ளேயே மழை, சரியான மழை. ஆனால் இந்த இடத்துல நின்று இப்படி வரைக்கும் தான் ஆழம்னு சொல்லலாம், அதான் தைரியமாக வரேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உடனடியாக நானும் இங்கே வரணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி. அதுவும் இந்த எட்ஜில் இருந்து பார்க்குறதுக்கு. நான் வந்து ஆக்சுவலாக கோப்ரோவில் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வந்து வைடாக தான் தெரியுது, அதனால வந்து இதோட முழு பியூட்டியை நீங்கள் பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். இருங்க நான் வந்து நம்ம ஃபோனில் காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. வாவ் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. மழை நின்றுச்சுன்னு நினச்சேன், மழை திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. இந்த எட்ஜில் இருந்து பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. வா சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப நல்லா இருக்கு. மழை நின்றுடுச்சு கம்ப்ளீட்டாக. அது கம்ப்ளீட்டாக இல்லை, கொஞ்சம் தூருது, பட் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதனால தான் நான் சொல்கிறது, மான்சூன் டைமில் நம்ம வந்து விசிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளைமேட் மாறி மாறி வரும். நேற்று வந்து சரியான வெயில், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை. இந்த மாதிரி கிளைமேட் மாறி மாறி வருது. எங்கே போகலாம்? மழை நிற்கவே இல்லையா ఉంటారా? ஓகே குடு 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 குடுறா வண்டியான்ற மாதிரி எடுத்துட்டோம். லெட்ஸ் கோ. और பின்னாடி रिवर्स. ओके ओके இப்படி உட்காண்டா டன். அதிக ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன் மக்களே. இங்கே பாருங்க, அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி, இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி. நைஸ்.
நல்லா இருக்குது ஆக்சுவலி. ரோயிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு சொல்லக்கூடாது, ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் பையன் தனியாக ரோயிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். என் கையில் ஒரு கையில் குடை, ஒரு கையில் வந்து கோப்ரோ, ஒரு கையில் இந்த பேடல் இது எல்லாம் வச்சு 3 கை இருந்திருக்கணும். கடவுள் 2 தான் கொடுத்துருக்காரு. ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை தியாகம் பண்ணிவிட்டு நான் வந்து கொடையை தியாகம் பண்ணால் தான் வந்து இது பண்ண முடியும். அப்படியே போ. அப்படியே போயிடலான்றியா? நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் வீடியோ ஃபோன் எடுக்கல எடுங்க ப்ரோ. உங்கள் ஃபோன் எடுத்து எங்களை எடுங்க ப்ரோ. எந்த ஐஃபோன் தான், வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். ஸ்டெப்பு போடுங்க. ஹோல்ட் பண்ணிட்டோம்னா போதும். ஐயோ நான் வந்து என்னண்ணா பிரச்சனை வந்து அனகோண்டா த பிளட் ஆர்ச்சிட் அந்த மாதிரி இருக்குங்க. ஹண்ட் ஃபார் பிளட் ஆர்ச்சிடே இருக்கும். அந்த ஜுராசிக் வேர்ல்டே அப்படி தாண்டா இருந்தது. ரீபர்த்தே அப்படி தான் இருந்தது. இப்போது ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த்து. ஏதோ காட்டுக்குள்ளே போய் எடுக்கிறானுங்க. தீவில் டைனோசர் இருக்குன்றானுங்க. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட். எல்லாம் 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 அப்படியா? அப்படி போக மாட்டேன். ஃபாலோ பண்ண இரு காலின் இடையிலே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அப்பாடா இதுலாக தான் இருக்குது. ஆமாம் கீழே விழுந்தா என்ன ஒன்றுதான் இருக்குது. இல்லைடா 4 feet தான்டா. ஆமாம் அப்பா நல்லா இருக்கு. ஆமாம் ஃபிங்கர் கேப்பில் நான் வந்து வீடியோவை பிடிச்சிட்டு இருக்கேன். எப்படி தள்ளுமா? சொல்லிட்டோம். எப்படி பிரேக் டவுன் ஆகிட்டோம் வண்டியை. சாப்பாடு மாதிரி 2 கால் விரலுக்கு நடுவே வச்சுட்டேன். சரி லெஃப்ட்டு ரைட்டு ஓகேயா? இப்படிதானா? சரி கொஞ்சம் இல்லை இந்த சைடு அந்த பக்கம் மட்டும். இடிக்கிறோம் பிரேக். வா அப்பா ஒரு இதுலேருந்து வெளியே வந்தோம். இப்போ இன்னொரு கேப் வழியாக உள்ளே போகிறோம். வியூ நல்லாயிருக்கு. கோப்ரோவில் காமிச்சேன், இப்போ ஃபோனில் எடுக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கா? யாராவது கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கு பேபி. மூணா? இடிச்சிச்சு. லக்ஷ்மி சேஃப். லக்ஷ்மி சேஃப். பத்திரம் நீ விட்டு போற. ஏசப்பா என்ன பண்ண? ஆன்ல தான் இருக்கு. பத்ரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? என் எக்ஸ்பீரியன்ஸோட இவன் எக்ஸ்பீரியன்ஸா பாவம் பயமா இருக்கு. கூட இருக்கிறது யாரு? அவரை பத்தி சொல்லுங்க. அஸ்லினை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேனே. ஓகே ஓகே போற சைடு. பத்ரி சொல்லுங்க. இத ஃபர்ஸ்ட் டைம் கயாக்கிங் நீங்க? ஆமா கயாக்கிங் தான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு மழை வரும்னு? கண்டிப்பா எதிர்பார்த்தேன். நான் தான் வெதர் ரிப்போர்ட் பார்த்துட்டு தானே வந்தேன். அப்புறம் ஏன் வந்து ரெயின் கோட் இல்லாம வந்திருக்கீங்க?
அவரு வேற ரெயின் கோட் இருந்தது, ஆ என்ன ஒன்று வந்து நனைஞ்சு போச்சு, ஆஹா அதனால அது யூஸ் பண்ண அவங்க பறந்துட்டு இருக்கானுங்க. பறக்குறாங்க. அது வீடியோ பறக்குறோம், பறந்து ஆகுறோம்ன்றாங்க. என்ன பண்ணுங்க, 2 பேரும் ஒரே ஒட்டினே இருப்போம் நாங்க, ஒட்டினே இருப்போம். பாஸ் பண்ணுங்க. ரேஸ்ல போயிட்டு இருக்கோம். இல்ல வெயிட் பண்ணுங்க, 2 பேரும் ஒரே நீ வந்து கேமரா திருப்பணும். ஓகே ஓகே. ரெடி. ஆஹா ஆஹா என்ன சைடுலயே போறீங்க, டைரக்ட் திருப்புங்க. ஆஹா இடிச்சாங்க. இதுதான் கைஸ் உதாரணம், விளையாட்டு விபரீதம். ரெடி. ப்ரொஃபஷனல் ரேசர்ஸ் மாதிரி பண்ணலாம். அவர் நம்மள போல வராரு. ஆக்சுவலா அந்த டீம் கிட்ட கோஆர்டினேஷன் நல்லா இருக்கு, இந்த டீம் கிட்ட கோஆர்டினேஷனே இல்லாததுனால போய் இடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரையும். ஓகே இதுவும் பண்றோம். அந்த எக்ஸிட் வரைக்கும் இப்படி போயிடும். அதுக்கு அப்புறம் டோ உழுது பாருங்க, போட்டு டோயிங்கில் போயிட்டு இருக்கோம். இப்போ ரேஸ் எல்லாம் விட்டு ஃபன் பண்ணி இப்போ டோயிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பிடிச்சிக்கினீங்கன்னா டயர்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா இது பிடிச்சிக்கின்னு அதே போல் நீங்க கொஞ்சம் கையை போட்டு உள்ள எடுத்தீங்கன்னா இப்படி இழுத்துக்கலாம், இப்படி தள்ளிக்கலாம், இழுத்துக்கலாம், தள்ளிக்கலாம். என்ன ப்ரோ ஆமாம் சார் வாங்கி போடாமல் அப்படியே வச்சிருக்கீங்க, கழட்டி வச்சிட்டீங்க. அங்கேயே விட்டு வர சொன்னான். போட்டோ ஷூட் பண்ணுங்க ப்ரோ. விழுந்துற போது 450 ரூபா விழுந்துற போது. ஓகே குட். ஓவரால் என்ஜாய் பண்ணீங்களா? தட் இஸ் வை மான்சூனுக்கு உடுத்திவாங்கன்னு சொன்னேன். நல்லா இருக்குது. இந்த ரிஸ்க்கு எல்லோரும் எடுக்காதீங்க, எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுங்க. எனக்கு நான் மான்சூன் டைமில் ஃபஸ்ட் டைம் வந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஊர், அதனால் குரூப்பையே அள்ளி போட்டுன்னு வந்திருக்கேன் இந்த வாட்டி. நல்லா இருந்தது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கயாக்கிங் முடிக்க போகிறோம், க்ளோசிங் ஸ்பாட் கிட்டே வந்துட்டோம். அதிகமாக வந்து என்னை விட அதிகமாக தம்பி தான் வந்து துடுப்பு போட்டாப்புல. அவருக்கு வந்து எல்லோரும் வந்து ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. ஏன்னா வந்து வாழ்த்து இல்லை, அது என்னது, எல்லோரும் ஒரு நன்றி சொல்லிடுங்க. வீடியோ நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள் ப்ரோ, நான் வந்து பார்த்துக்கிறேன் பேட்லிங் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.